சனகரிப் சங்கம். இந்த சான் அப்படிங்கிற எழுத்து எதை குறிக்கிறது அப்படின்னா, சனகரிப்பில் சான் என்கிற எழுத்து சீனாய் மலையை குறிக்கிறதா இருக்குது. சனகரிப் சங்கம் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்தது சீனாய் மலை என்று சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மோசேவுக்கு ஆலோசனை கொடுத்தவர் மோசேயின் மாமனாகிய எத்திரோ. நீங்கள் ஒருவர் மாத்திரம் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்காதீங்க. என்னாகும் 11:16-17 தங்களுக்கு 70 மூப்பர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் பார்க்குறோம் இல்லையா. இந்த 70 பேர் யாருன்னா, அடிப்படை உறுப்பினராக தகுதி பெறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும்னா, தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பொருளாசை வெறுக்கிறவர்களாக இருக்கணும், திறமை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த மோசேயை தலைமையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழு மருவி அப்படியே நாளாக சனகரிப் சங்கமாக அது உருப்பெற்றது. சனகரிப் சங்கத்தில் மொத்தமாக 71 உறுப்பினர்கள். அதில் 23 பிரிப்பாங்க. 23 பிரிக்கும் போது மொத்தம் 69 வரும். அப்போ மிச்சம் உள்ள 2 யாருன்னா, அந்த 69 பேருக்கும் அதிகாரி, அப்புறம் இவங்களுக்கு 70 பேருக்கும் தலைமை நபராக இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். இப்படி சனகரிப் சங்க உறுப்பினராக இருந்தவர் தான் இந்த நிக்கதோமு. யூதர்களுக்குள்ளே ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற இந்த இஸ்ரவேல் சங்கம். இதில் சனகரிப் சங்கத்தில் உறுப்பினர் ஆகணும்னா திருமணம் ஆயிருக்கணும். அதனால தான் பவுலே திருமணமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுலாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாக தங்களுக்குள்ளே தாங்களே ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு நம்ம படிக்கலாம். இது மக்காபியர் புத்தகத்தில் கூட இதனுடைய பிரதான தலைவர் யார் அப்படின்னு படிக்கும் பொழுது பிரதான ஆசாரியன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். யூதர்களுக்குள்ளே மட்டும்தான் ஆளுகை செய்ய முடியுமே தவிர சனகரிப் சங்கத்தினால ரோமர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் கூட அவங்களால நிறைவேற்ற முடியாது. அதே போல இவங்க யூதர்களுக்குள்ளே ஆளுகை செய்ய முடியும் என்றாலும் ஒருவனை கொலைக்கு அவர்களால் நியமிக்க முடியாது. அதான் இயேசுவை இவர்களால் கொலைக்கு நியமிக்க முடியலை. அதனால தான் அவங்க ரோமருக்கு இயேசுவை அனுப்புறதை பார்க்கலாம். பிலாத்துட்ட இயேசுவை அனுப்புறதை பார்க்கலாம். இயேசு கூட சொல்வார் மத்தேயு 16:21, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகளாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும். அப்போ இந்த சனகரிப் சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா, மூப்பர், பிரதான ஆசாரியர், வேதபாரகர். இந்த சனகரிப் சங்கம் தான் எபிரேய நாட்காட்டியை முறைப்படி நிறுவியது. இது கிறிஸ்துவுக்கு பின் 70 இந்த எருசலேமில் இருந்து, ஏன்னா எருசலேம் அழிக்கப்பட்ட பிறகு எருசலேமில் இருந்து கலிலேயாவுக்கு மாற்றப்பட்டது. இது எப்பெல்லாம் கூடும்னா, ஓய்வு நாள் மற்றும் பண்டிகை நாளில் கூடாது, மற்ற நாட்களில் எப்போ வேணாலும் கூடும். இதில் உறுப்பினர்கள் மூப்பர்கள், வேதபாரகர்கள், நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவர்கள், ஆசாரிய குடும்பங்கள், முக்கியமாக யார் செல்வந்தராக இருக்கிறார்களோ அவங்களுடைய குடும்பங்கள், விஐபி, இவங்கெல்லாம் உறுப்பினராக இருப்பார்கள். பரிசேயரும் சதிசேயரும் உள்ளடங்கியவர்களாக இருப்பார்கள்.